ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேவ் அண்ட் சேவர்ஸ் அதுக்குள்ள வித்தியாசம் பார்க்க போறோம். நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸல் ஃபைல், பெயிண்ட் ஃபைல், பவர் பாயிண்ட் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் அங்கே என்ன இருக்கும், நீங்கள் பண்ண ப்ரோக்ராமை சேவ் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபைலில் போய் சேவ் கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த சேவ் அது கீழே பார்த்தீங்கன்னா சேவர்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டோட யூஸ் என்ன, அதோட வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஃபைல் டைப் பண்ணுறோம், அதோட நம்ம ஃபியூச்சருக்கு தேவைப்படுது, ஃபியூச்சர் யூஸ்க்கு வேணும்னா என்ன பண்ணணும், ஃபைலை சேவ் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல, ஃப்ளாப்பி டிஸ்க் முந்திலாம் இது யூஸில் இருந்தது. நம்ம சின்ன சின்னதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளாப்பியில் தான் சேவ் பண்ணி. ஒரு நிமிஷம், இப்போ நான் நியூ ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன். இப்போ நான் சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பண்ண போகிறோன்னா சேவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு வரும். இதான் சேவ் டயலாக் பாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபைல் நேம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கிளிக் பண்ண என்ன பண்ணும், அது சேவ் ஆயிரும். நீங்கள் கொடுத்த ஃபைல் நேம் என்ன பண்ணும், அந்த டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். இப்படி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், நீங்கள் சேவை கிளிக் பண்ணால் போதும், அது ஜஸ்ட் அப்படியே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். அகைன் அது என்ன பண்ணாது, நேம் கேட்காது. ஏன்னா என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டே நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ கடைசி முடிக்கும் போது என்ன பண்ணால் போதும், இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா குவிக் அக்சஸ் டூல் பார்னு மேலே ஒரு டூல் பார் இருக்கும். அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படி கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், உள்ளே போயும் சேவ் பண்ணலாம். ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா சேவ்க்கு Ctrl+S என்ன பண்ணலாம், கண்ட்ரோலுக்கு உங்கள் கீபோர்டில் Ctrl கீ +S இதை ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஷார்ட்கட் கீ. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும், கீபோர்டில் Ctrl+S பண்ணாலும் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆயிடும். இது வந்து சேவ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே ஐக்கான் தான். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, ஒரு பென்சில் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐக்கானில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேவ்னா என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபைலை ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணும்போது சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு ஃபைல் டைப் பண்ணி ஒரு லாங் பெரிய ஃபைல் இருக்குது, அதே காப்பி உங்களுக்கு இன்னொருக்கு வேணும், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபைலை நீங்கள் சேவர்ஸ் கொடுத்தீங்கன்னா அகைன் என்ன பண்ணும், திருப்பி டயலாக் பாக்ஸ் வரும். இதே ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேறு பேரில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ RRலையும் அதே ஃபைல் தான் இருக்கும், RR1லையும் என்ன பண்ணும், அதே ஃபைல் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபைல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சேவர்ஸ், இதோட யூஸ் ஒன்று வந்து இது. இன்னொன்று என்ன பண்ணலாம் சேவர்ஸில் அப்படின்னா, சேவ்னா ஜஸ்ட் என்ன பண்ணும், ஒரே ஒரு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒருக்க சேவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ சேவர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு புது ஃபார்மெட்டில் உங்களுக்கு என்ன பண்ணும், சேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், சேவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம், டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபைல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிடிஎஃபாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், உங்கள் ஃபைல் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்லையும் சேவ் ஆகும். இதுதான் சேவர்ஸோட முக்கியமான யூஸ். இப்போ என்ன பண்ணுறேன், இதே ஃபைலை அதே பேரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்தா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் சேவர்ஸ் வந்து என்னது, வேறு ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்னு என்ன பண்ணிக்கலாம், சேவர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பட் சேவில் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு சேவ்னா உங்கள் டாக்குமெண்ட் சேவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ சேவர்ஸ் தான் என்ன பண்ணணும்னா உங்கள் டாக்குமெண்ட் ஃபைலை வேறு ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு காப்பி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். இப்போ கிளிக் வேர்ட்னா வேர்டில் சேவ் ஆகும், பிடிஎஃப்னா பிடிஎஃப்பில் அப்படி அந்த வேறு ஃபார்மெட்டில் உங்களுக்கு என்ன பண்ணும், சேவ் ஆகும். இதுதான் சேவ்க்கும் சேவர்ஸ்க்கும் உள்ள முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுமே எதுக்குன்னா, நம்ம ஒரு ஃபைல் பண்ணுறோம், ஃபியூச்சர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் அண்ட் சேவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இது ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.